ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.4 முதல் கணக்கை பார்க்கலாம். பி ஆஃப் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம், அதன் பிரகாரம் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம்னா ஏபி அப்படிங்கிற ரெண்டு நிகழ்ச்சிகள் நடந்தால் அதற்கு ஃபார்முலா என்னென்னா நிகழ்தகவோட கூட்டல் தேற்றம் வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகேங்களா? இதுதான் வந்து நிகழ்தகவோட கூட்டல் தேற்றம். அதாவது இரண்டு நிகழ்ச்சிகள் ஏபின்னு ரெண்டு நிகழ்ச்சிகள் நடந்திருந்தால் நமக்கு ஏபி அப்படிங்கிற ரெண்டு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கூட்டல் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். இதிலிருந்து நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது பி ஆஃப் ஏ வெட்டு பி இங்கே இருக்குது. இது என்ன பண்ணணும்? இது மட்டும்தான் வேணும்னா நம்ம ஃபார்முலாவை எப்படி மாற்றி எழுதிக்கலாம்? மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி இருக்குது, அது சமத்துக்கு இந்தாண்ட வரும்போது ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பின்னு மாறிக்கிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி, அடுத்தது இங்கே பி ஆஃப் ஏ யூனியன் பி இருக்குது, இந்தாண்ட வரும்போது மைனஸ் பி ஆஃப் என்ன வந்துடும்? ஏ யூனியன் பின்னு எழுதிக்கலாங்களா? இந்த ப்ளஸ் வேல்யூ சமத்துக்கு அந்தாண்ட வரும்போது மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் வந்து சமத்துக்கு இந்தாண்ட வரும்போது ப்ளஸ் வேல்யூவாகவும் மாறிடும். ஓகேங்களா? இப்போது நமக்கு தேவையான வடிவில் ஃபார்முலாவை மாற்றி எழுதியாச்சு. பி ஆஃப் ஏ வெட்டு பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது பி ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? 2/3ங்களா? ப்ளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ 2/5 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு 1/3. ஓகேங்களா? 1/3. இப்போது இது 3, 5, 3 இதுக்குள்ள எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15ன்னு வருங்களா? ஸோ 15ன்னு போட்டுக்கலாம். இங்கே என்ன பண்ணணும்? 3ஓட எதை பெருக்குனா 15 வரும்? 5 பெருக்குனா தான் 15 வரும். அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணுங்களா? அப்போது 5 2 10. நெக்ஸ்ட்டு 5ஓட எதை பெருக்குனா 15 வரும்? 3. அப்போ மேலேயும் 3 பெருக்குனா ப்ளஸ் 6ங்களா? 3 2 6. இங்கே ப்ளஸ் குறி இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 3ஓட எதை பெருக்குனா 15 வரும்? 5 பெருக்குனா 15 வருங்களா? அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணும். அப்போ 4 5 5. ஓகேங்களா? இப்போது 16, 16 மைனஸ் 5 11 வந்துருங்களா? 11 டிவைடட் பை 15. இதுதான் வந்து பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட மதிப்பு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் பயிற்சி 8.4 அதாவது புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் 2வது சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பி ஆகியவை இரண்டு நிகழ்ச்சிகள். ஓகேங்களா? ஏபிங்கிற ரெண்டு நிகழ்ச்சி இருக்குது. அதில் பி ஆஃப் ஏ அந்த ஏ நிகழ்ச்சியோட நிகழ்தகவு 0.42ன்னு கொடுத்துருக்காங்க. பி நிகழ்ச்சியோட நிகழ்தகவு பி ஆஃப் பின்னு என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அதாவது நிகழ்தகவு பியோட நிகழ்தகவு 0.48 மற்றும் ஏ இன்டர்செக்ஷன் பியோட நிகழ்தகவும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 3 வினாக்களை நம்மளுக்கு கேட்குறாங்க. என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்து பி ஆஃப் ஏ வந்து இல்லை. ஓகேங்களா? பி ஆஃப் ஏ இல்லை, பி ஆஃப் பி இல்லை, பி ஆஃப் ஏ அல்லது பி ஆகியவற்றை காண்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பி ஆஃப் ஏ இல்லைன்னா என்னது? பி ஆஃப் ஏங்கிற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ, ஒரு நிகழ்ச்சி நடக்காததற்கான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 2 கூட்டினா 1ங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேங்களா? பி ஆஃப் ஏ பார் 2 கூட்டினா அதோட மதிப்பு 1. நமக்கு பி ஆஃப் ஏ வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி ஆஃப் ஏங்கிற நிகழ்ச்சி நடந்தது, இது பி ஆஃப் ஏ பாருங்கிறது நிகழ்ச்சி நடக்கவில்லை, நடக்காததற்கான
ஏங்கிற நிகழ்ச்சி நடக்காததற்கான நிகழ்தகவு. இப்போது ஏங்கிற நிகழ்ச்சி நடக்காததற்கான நிகழ்தகவு தான் நம்மளை கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் இந்த ப்ளஸ் பி ஆஃப் ஏன்னு வந்தால் மைனஸ் பி ஆஃப் ஏங்களா? இப்போது இதுதான் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்காததற்கான நிகழ்தகவுக்கான ஃபார்முலா. முதல் கணக்கு பி ஆஃப் ஏ இல்லைங்களா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? பி ஆஃப் ஏ இல்லை, அதுக்கு ஃபார்முலா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ. இப்போது 1 மைனஸ் பி ஆஃப் ஏவோட மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.42. அப்போது 1லேருந்து 0.42 மைனஸ் பண்ணணுமா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 0.42. கடை வாங்கினா 10, இங்கே 9ங்களா? 10ல் 2 கழிச்சா 8, 9ல் 4 கழிச்சோமா 5, இங்கே 0.58ன்னு கிடைக்கும். முதல் கணக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பி ஆஃப் பி இல்லை. பி ஆஃப் பி அதாவது பிங்கிற நிகழ்ச்சியும் நடக்கவில்லை. அதற்கு என்ன ஃபார்முலா எப்படி மாற்றி எழுதலாம்? நம்ம இங்கே ஏங்கிற இடத்துல பின்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஏ பார் இங்கே பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் பி. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதிக்கணும். இதுக்கு வந்து என்ன நமக்கு தெரியும்? பி ஆஃப் பியோட மதிப்பு 0.48ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கவில்லை. அதற்கு என்ன ஃபார்முலானா 1லேருந்து பிங்கிற நிகழ்ச்சி நடந்ததை கழிக்கணும். ஓகேங்களா? இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 1.00லேருந்து 0.48 மைனஸ் பண்ணணுமா? 1லேருந்து கடை வாங்கினா 10, இங்கே 9ங்களா? 10ல் 2 கழித்தால் அதாவது 8 கழித்தால் 2, 9 4 கழித்தால் 5, இங்கே 0.52. இப்போ 0.52. பி இல்லை. பி ஆஃப் பி இல்லை அப்படின்னா என்னது? பிங்கிற நிகழ்ச்சி நடக்கவில்லை. அதற்கான நிகழ்தகவு வந்து 0.52. லாஸ்ட்டு மூன்றாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ அல்லது பி ஆகியவற்றை காண்க. அல்லது அப்படின்னு வந்தாவே நம்ம கூட்டிக்கணும். யூனியன். ஓகேங்களா? பி ஆஃப் ஏ யூனியன் பி. பி ஆஃப் ஏ யூனியன் பியை தான் பி ஆஃப் ஏ அல்லது பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பி ஆஃப் ஏ அல்லது பிங்க பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு நம்ம எழுதணும். இப்போ எழுதிட்டோமா? அதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாங்களா? இப்போது பி ஆஃப் ஏ அல்லது பி கண்டுபிடிக்கணும்னா பி ஆஃப் ஏவோட மதிப்பு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் ஏ 0.42 பி ஆஃப் பியோட மதிப்பு 0.48. பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 0.16ங்களா? இதெல்லாம் வந்து நமக்கு வினாவிலேயே கொடுத்தாச்சு. இதெல்லாம் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் கூட்டினோமா 8 2 கூட்டினா 10க்கு 0 மீதி 1, 4 4 8 1 9. அடுத்தது 0. ஓகேங்களா? 0வையும் கூட்டினா 0வே தான். 0.90 மைனஸ் 0.16ங்களா? இப்போது 0.90லேருந்து 0.16 மைனஸ் பண்ணோமா நமக்கு என்ன வரும்? அது 9லேருந்து கடை வாங்கினா 10, 10ல் இங்கே வந்து 8 இருக்கும். 10ல் 6 கழித்தால் 4, 8ல் 1 கழித்தால் 7. அப்போ 0ல் 0 கழிச்சா 0வே தான். இப்போ 0.74ன்னு கிடைக்குது. இதுதான் வந்து பி ஆஃப் ஏ அல்லது பி, அதாவது பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சம்மு முடிந்தது. அடுத்த சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.4 3வது கணக்கு பார்க்கலாம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஏபி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஏவும் பியும் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஏ வெட்டு பி, அதாவது ஏவும் பியும் ரெண்டுலேயும் எதுவுமே காமனாக இருக்காது. அதாவது வெட்டுன்னு என்னது? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது அதோட மதிப்பு வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏ பி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். மேலும் பி ஆஃப் ஏ இல்லை. பி ஆஃப் ஏ இல்லைன்னா அது எப்படி எழுதலாம்?
அதாவது ஏங்கிற நிகழ்ச்சி நடக்கவில்லை. அப்போ நடக்காத நிகழ்தகவு, ஏங்கிற நிகழ்ச்சி நடக்கவில்லை, அதற்கான நிகழ்தகவை நம்ம P ஆஃப் ஏ இல்லை அப்படிங்கிறதுக்கு பதிலாக P ஆஃப் ஏ பார்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ P ஆஃப் ஏ பார் என்ன கொடுத்துருக்காங்க? 0.45ங்களா? நமக்கு தெரியும் P ஆஃப் ஏ ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவையும் நடக்காமல் இருந்ததற்கான நிகழ்தகவையும் கூட்டுனா நமக்கு 1ன்னு வருங்களா? அப்போது P ஆஃப் ஏ பார் அப்படின்னு என்ன வரும்? 1 - P ஆஃப் ஏங்களா? இது வந்து நம்ம முந்தைய கணக்குலேயே பார்த்துருக்கோம். இப்போ P ஆஃப் ஏ யூனியன் பி, P ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க 0.65ன்னு. எனில் P ஆஃப் பியை கண்டுபிடிக்கணும். அப்போது நம்ம P ஆஃப் பி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, P ஆஃப் ஏ முதல்ல நமக்கு தேவை. அதாவது கூட்டல் தேற்றம் இருக்குது இல்லைங்களா? நிகழ்தகவோட கூட்டல் தேற்றம். அதில் நமக்கு என்னென்ன வேல்யூ இருக்கும்? P ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு P ஆஃப் ஏ ப்ளஸ் P ஆஃப் பி மைனஸ் P ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிங்களா? இதில் P ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு இருக்குது, P ஆஃப் ஏவோட மதிப்பு கிடையாது. P ஆஃப் ஏவோட மதிப்பு இதில் அந்த ஏ பார்லேருந்து கண்டுபிடிக்கலாங்களா? ஏ பார்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? P ஆஃப் ஏவோட மதிப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, P ஆஃப் ஏ தான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் P ஆஃப் ஏ இந்த சைடு வரும்போது ப்ளஸ் P ஆஃப் ஏன்னு மாறிடும் 1. இங்கே ப்ளஸ் P ஆஃப் ஏ பார் மைனஸ் P ஆஃப் ஏ பார்னு மாறிடும். ஓகேங்களா? அப்போது நமக்கு P ஆஃப் ஏவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, 1 மைனஸ் P ஆஃப் ஏ பாரை கழிக்கணும். ஏ பார் வந்து 0.5ங்களா? 0.45 P ஆஃப் ஏ பாரோட மதிப்பு. அப்போது 1லேருந்து 0.45 கழிச்சோமா நமக்கு 0.55ன்னு வருங்களா? 55 45 கூட்டினோமா 1ன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ P ஆஃப் ஏவோட மதிப்பு 0.55. ஓகேங்களா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? P ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 0.65. P ஆஃப் ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.55 ப்ளஸ் P ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் P ஆஃப் ஏ வெட்டு பி அப்படின்னா என்னது? ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னாவே நம்ம 0, அதோட வேல்யூ 0ங்களா? இப்போது P ஆஃப் பி தான் வேணும். ஓகேங்களா? அப்போ மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாங்களா? 0.65 இந்த ப்ளஸ் 55 தானே வந்தால் மைனஸ் 0.55 ஈக்குவல் டு P ஆஃப் பி. P ஆஃப் பிலேருந்து 0 கழிச்சா அதே P ஆஃப் பி தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம P ஆஃப் பி இப்படி மாற்றி எழுதிக்கலாங்களா? P ஆஃப் பி ஈக்குவல் டு 0.65லேருந்து 0.55 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.65 0.55 கழித்தமா 0, 6ல் 5 கழித்தா 1, 0ங்களா? அப்போது P ஆஃப் பியோட மதிப்பு 0.10. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்மு முடிந்தது. நம்ம வந்து P ஆஃப் ஏ பார் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து P ஆஃப் ஏவை கண்டுபிடிக்கணும். P ஆஃப் ஏ பார் கொடுத்துட்டா அதுலேருந்து P ஆஃப் ஏவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 மைனஸ் P ஆஃப் ஏ பார். ஓகேங்களா? ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவு ஈக்குவல் டு 1லேருந்து ஒரு நிகழ்ச்சி நடக்காததற்கான நிகழ்தகவை கழிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியலும் நிகழ்தகவுங்கிற பாடத்தில் பயிற்சி 8.4 4th சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா? குறைந்தது மினிமம் அப்படின்னாவே அதிகபட்சம் வரையில் எழுதணும்னு சொல்லியிருக்காமா? அப்போது அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு அப்படின்னா ரெண்டுமே ஏ யூனியன் பி. ஓகேங்களா? அதாவது P ஆஃப் ஏ யூனியன் பி அதோட மதிப்பு தான் 0.6. இதற்கு அர்த்தம் வந்து ஏதாவது ஒன்று நிகழ்வது அப்படின்னா ரெண்டுமே மினிமம், அதாவது ஒன்றாவது நிகழ்ந்திருக்கணும். நமக்கு
ரெண்டுமே ஏ யூனியன் பியுமே நடந்திருக்கு ஓகேங்களா. அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு 0.6 அதோட நிகழ்தகவு 0.6. ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு ஏ மற்றும் பி அப்படின்னாவே வெட்டு இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0.2 ஓகேங்களா. இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பியையும் பி ஆஃப் ஏ வெட்டு பியையும் கொடுத்துக்கிற வினாவிலேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் அதை கண்டுபிடிக்கணும். அதாவது ஏபிங்கிற ரெண்டு நிகழ்ச்சி நடக்காததற்கான நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. நடக்காததற்கான நிகழ்தகவுனா முதல்ல ரெண்டு நிகழ்ச்சியும் நடந்ததற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்கலாம். இப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு என்னன்னு தெரியும். அதாவது அந்த கூட்டல் தேற்றம் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு தான் நமக்கு 0.6 ஓகேங்களா. பி ஆஃப் ஏ தெரியாது ப்ளஸ் பி ஆஃப் பியும் தெரியாது மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட மதிப்பு 0.2ங்களா. நமக்கு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு இப்போதைக்கு தேவை. அதனால் மைனஸ் 0.2 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 0.2ன்னு வந்துருங்களா. அங்கே ஆல்ரெடி 0.6 இருக்குது. அப்போது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி சைடு மாற்றி எழுதிக்கலாங்களா. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் 0.8ன்னு வருங்களா. 6 2 8. இப்போது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு 0.8. நமக்கு கேட்குறது பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பாரோட மதிப்பு. அந்த நிகழ்ச்சி நிகழாமல் இருந்ததற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவை வந்து 1லேருந்து கழிக்கணும் ஓகேங்களா. இப்போது ஒரு நிகழ்ச்சி நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை வந்து 1 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவை கழிக்கணும். அப்போது இங்கே ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்குது. அதாவது இங்கே ப்ளஸ் இருக்குது நடுவில் ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்குங்களா. இதுக்கு ஒரு இங்கே ஏங்கிறது ஒரு நிகழ்ச்சி பிங்கிறது ஒரு நிகழ்ச்சி. ரெண்டு நிகழ்ச்சிகளோட நிகழ்தகவு நடக்கலை. அந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருந்ததற்கான நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு நிகழ்ச்சினா 1 மைனஸ் நிகழ்ந்ததற்கான நிகழ்தகவு போடுவோம். ஆனால் இங்கே ரெண்டு நிகழ்ச்சிக்கிறதுனால 2 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவை நம்ம போடணும் சரிங்களா. ஏன்னா இது ஒரு தனியான ஒரு நிகழ்ச்சி, இது ஒரு தனியான நிகழ்ச்சி, ரெண்டையும் கூட்டியிருக்கோம். கூட்டினா என்ன வருமோ அதை தான் வந்து நம்மளை கேட்குறாங்க ஓகேங்களா. அது நம்ம இது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னா அந்த 1லேருந்து அந்த நிகழ்ச்சி நடந்ததை மைனஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது இல்லைங்களா. அப்போது இதுலேருந்து 1 மைனஸ் ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவு. அப்போ ரெண்டையும் கூட்டும்போது அந்த 1 1 2 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவுன்னு கிடச்சிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மைனஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு 0.8ங்களா. அப்போது 2லேருந்து 0.8 மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் 0.8. 10ல் 8 கழிச்சா 2, இங்கே ரிமைனிங் 1 இருக்குது. அப்போ 1.2 ஓகேங்களா. இந்த ஸ்டெப் வந்து எப்படி வந்ததுன்னு புரியலனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ பி ஆஃப் ஏ பார் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பாருங்களா. அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் இங்கே நடுவில் ப்ளஸ் ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் இருந்ததற்கான நிகழ்தகவுனை 1 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவு இங்கே ப்ளஸ். அடுத்தது பிங்கிற நிகழ்ச்சி 1 மைனஸ் பி ஆஃப் பிங்களா. அப்போது 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2 மைனஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் பி ஆஃப் பிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2லேருந்து மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டா என்ன வரும் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பின்னு வந்துருங்களா. அவ்வளோதான். இதை தான் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஓகேங்களா. இதற்கு ஒரு 1 இதுக்கு ஒரு 1 2 வரும். 2 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவு
ஓகேங்களா? அதை தான் வந்து இங்கே போட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியியலும் நிகழ்தகவுங்கிற டாப்பிக்கில் பயிற்சி 8.4 5th சம் பார்க்கலாம். நிகழ்ச்சி ஏ, அதாவது நிகழ்ச்சி ஏவுக்கான நிகழ்தகவு 0.5. ஓகேங்களா? ஏவுக்கான நிகழ்தகவுனா எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து பி ஆஃப் ஏ வந்து 0.5ங்களா. நெக்ஸ்ட்டு பிக்கான நிகழ்தகவு 0.3. அப்போது பி ஆஃப் பி நிகழ்தகவு 0.3. ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில், அப்போது ஏவும் பியையும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், ஏ மற்றும் பினாவே என்னது? ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? எனில் ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு பார்க்கலாங்களா? அப்போது முதல்ல ஏவும் பியும் நிகழ்வதற்கான நிகழ்தகவை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதற்கப்புறம் நமக்கு கேட்ட ஏ பி ஆஃப் ஏ யூனியன் பி த பார் ஹோல் பார் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரு நிகழ்ச்சி ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பார் கண்டுபிடிக்கணும். அதே அந்த நிகழ்ச்சி நிகழ்ந்ததற்கான நிகழ்தகவு முதல்ல கண்டுபிடிச்சா தானே அதுக்கப்புறம் நிகழாமல் இருந்ததற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்க முடியும். இப்போது பி ஆஃப் ஏ பி ஆஃப் பி இருக்குது. நம்ம பி ஆஃப் ஏ யூனியன் பி முதல்ல கண்டுபிடிக்கலாம். அப்போது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பிங்களா. இப்போது பி ஆஃப் ஏவோட மதிப்பு 0.5 ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு 0.3 மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு ஏவும் பியும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், அப்போது அதோட மதிப்பு 0. அப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு 0.5, இங்கே 0.3 0.8ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏ மற்றும் பி நிகழாமல் இருப்பதற்கான, ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, அப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் பாருங்களா. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவுனா 1 மைனஸ் அந்த நிகழ்ந்ததற்கான நிகழ்தகவை நம்ம கழிக்கணும். 1லேருந்து அதை கழிக்கணும். ஓகேங்களா? அப்போது 1 மைனஸ் 0.8 அப்படின்னு என்ன கிடைக்கும்? 1லேருந்து 0.8 கழித்தமா 0.2ன்னு வருங்களா. அதாவது 1 0 0.8 கழித்தால் நமக்கு கடை வாங்கினா 10, 10ல் 8 கழிச்சா 2, இங்கே 0 0.2ன்னு வரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம். இதெல்லாமே முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸுங்க. கம்பல்சரி இது வந்து எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் இந்த கணக்குகள்லேருந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.